பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த அமாவாசை நாட்களுக்கு நன்றிகளும் சுதந்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கத்தக்க உங்களுடைய சபைகளில் இந்த அமாவாசை கூட்டங்கள் வைத்தால் இல்லை இந்த அமாவாசை நாட்களில் நல்லா வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஜெபித்து பாருங்கள். வெற்றியும் மீட்பும் ரட்சியர் கொடுப்பார். அடைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இந்த சிலர் என்ற வார்த்தைகளுக்கு நிறைய இடத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தேவன் எல்லாரையும் தான் அடைக்கப்பட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காராக இருப்பார். அந்த ஊழியத்தின் தன்மைகளை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஊழியக்கார கூப்பிடுங்க. அது தீர்க்க தரிசனம் என்றது இன்னைக்கு நேரத்தில் தேவனால் தீர்க்க தரிசனம் உரையப்பட்டது ஆதி மகன் ஆபிரகாமுக்கு தான். தேவன் அழைக்கிறார், இவர்கள் தீர்க்கதரிசி தான் என்று விரோதமாக உண்டாகிற தன் வாழ்க்கைக்கு விரோதமாக வர மனுஷனுக்கு சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆதியாக 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை சொல்லப்படும் போது தெளிவாக கேட்ட ஆபிரகாமுக்கு வாழ்க்கையை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தினார். ஒரு பஞ்ச காலத்தில் அறியாத செய்கிற தவறுகளுக்கு தவறு செய்கிற மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் ஆதியாகம் புத்தகத்தை பற்றி ரொம்ப நல்லா இருக்கும். அது 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பற்றினா அந்த நாட்டின் ராஜாவுக்கு சொல்றாரு. 7ஆம் வசனத்துல அவர் யார் என்று தெரிவிக்கிறார். தேவன் ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டார்னா அந்த அழைப்பின்படி அவங்களே விட்டு விலக மாட்டார், கூடியே இருப்பார். நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கூடியே இருப்பார். இன்னைக்கு அநேகருக்கு துணை இல்லை என்று சொல்லி சில தீர்க்க தரிசனமான உரையப்படுகிற சிலர் அவங்களை அழைக்கப்பட்டவர்களா என்று கேட்டால் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில லேடி ஊழியக்காரங்க நிறைய பேர் தெரியும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இவங்களை எந்த கேட்டகரி கொண்டு போகிறது தெரியல. யோவேல் 2:28 சொன்னபடி சொல்லுவாங்க. சில நாட்கள் பட்டாராம் பகுதியில் ஒரு சகோதரி உண்டு. இப்போ அவங்க சிஎஸ்ஐ சமூகத்தில் இதில் வேலை செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அவங்க கணவர் ஒரு டெலிஃபோன், நல்ல ஃபோன், டெலிஃபோன் கிடையாது, ஃபோட்டோ செடி. அவருக்கு நான் சொன்னேன்மா, நீ ஊழியத்துக்கு தேவன் அழைக்கப்பட்டிருந்தா அப்படியே செய்யணும். அப்போ உங்களை சொன்னேன், பெண்களெல்லாம் தேவன் அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க, ஐயா கடைசி காலத்தில் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஊற்றப்பட்டுதாம்மா, நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறா. ஜெபரால் என்றால் தன் கணவருக்கு விரோதமாக இருந்ததும் கிடையாது. கணவரை கூட வச்சு எல்லா விஷயம் பண்ணி ஊழியம் பண்ணாங்க. எஸ்ஸராஜே தன் கணவருக்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்தார். நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு சில கேள்விகள்லாம் உண்டு. ஆனால் அந்த சகோதரி அந்த வேதம் படிக்க போதுன்னா அது ஞாபகம் வரும். இன்றைக்கி இருக்கிறாங்க, வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரே மகன் அவங்களுக்கு. அவங்க என்கிட்ட சொல்லும்போது சொன்னேம்மா, தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தப்பில்லை. சரியாக தேவன் தனக்கு வெளிப்பாடு கொடுத்தால் சொல்லணும். இங்கே ஆபிரகாமுக்கு தேவனே சொன்னார், இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆதியாக 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். அப்போ ஒரு மனிதனுடைய அழைக்கு முன்பாக என்ன நேரத்தில் என்ன அழைக்கிறாரு அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தின்படி அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தான் அழைக்கப்பட்டாலும் சில நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அகந்த உள்ளவனாக, பரிகாசம் உள்ளவனாக, நகைக்குவரனாக ஆயிடுவான். எப்படா தெரியுமா, அந்த வயது கடந்து போதில்லை. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா 59 வயசாகுது. இப்போ எனக்குள்ளே ஒரு கஷ்டம் வருமானா சொல்லிட்டேன், நான் வேலை செய்ய போகிறேன்ட்டு போயிட்டேன். நான் வேலை செய்கிறதுக்காக எல்லாம் தேவைகளை சந்தித்து ரெடி பண்ணால் அது செட் ஆகலை. இன்னொரு ரெண்டாவது சொல்கிறேன், இத்தனை லட்சம் எனக்கு கொடுத்தால் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு என்னடானா ஒவ்வொருத்தரையும் இந்த ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரி மாதம் என்னுடைய மகன் திருமணத்துக்கு கேன்சல் ஆன விட அந்த பணம் கொஞ்சம் பணம் வச்சு அதை வச்சு தான் அதெல்லாம் போட்டேன். என் சபையார் ஒரு 2 பேர் 3 பேர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு யாரும் கொடுக்கல. அது கூட பெருசாக கிடையாது, சின்ன சின்ன காணிகள் தான். அதாவது ஒரு 10 மூட்டை 20 மூட்டை சிமெண்ட்டி, இல்லை 30 மூட்டை சிமெண்ட்டி வாங்கலாம் அவங்க கொடுத்த காணிக்கலை. அப்போ மற்ற பணம் என்ன பண்ண முடியும்? அப்போ கடவுள் வேலையை செஞ்சு அவங்க ஒரு பக்கம் தன் மகனுக்காக நான் போராடி ஒரு கடத்தை வாங்குறேன், கடத்தை ஏற்படுத்திக்கிறேன். ஆனால் கடவுளுக்காக இறங்கினா என்ன சோதிக்கிறார் வைக்கிறேன், அதுக்காக எடுத்து கொஞ்சம் பணத்தை போட்டு தளத்தை போட்டாச்சு, இன்னும் வேலை நடக்கலை. இதை சந்திக்கப்படும் போது சிலர் அந்த பேசுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதனால் அவங்கள விட்டு விலகி வந்து தான் ஜனவரியில் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி இது 7 மாதம் ஆகுது. இன்னும் யாரும் கொடுத்து உதவி செய்யலை. ஏன்னு சொல்கிறேன்னா, அழைக்கப்பட்ட விஷயங்களில் தேவன் கூட இருப்பார். அவரை எல்லாரையும் சோதித்து பார்க்க சொல்லுவார். நான் சொன்ன முன்னே நீ ஓடினேன்னு அவர் சொன்ன காரியம் நான் கேட்டது உண்டு. அவர் சொன்னார்னா அதை கேட்பேன். சகரியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க, அதை அருமையாக இருக்கும். நான் கூப்பிடும் போது அவன் எப்படி கேட்காது போனாலும் அவன் கூப்பிடும் போது நான் அப்படியே செய்வார் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும்.
நிறைய பேர் சில விஷயத்த சொல்கிறத கேட்காதப்போ போவாங்க. இப்போ சமயத்தில் இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் முடிஞ்சதுமே எல்லாம் திருவனந்தபுரத்தில் உட்காந்துருந்தேன். திருவள்ளூர் மாவட்டம் தான், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போது அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டு அவர் கொஞ்ச நேரம் பேருக்கு அவங்க மனைவி கிட்ட கொடுத்தாரு. அவங்ககிட்ட பேசும்போது சில விஷயம் சொல்லிக்கினே வரேன். இந்த மாதிரி இந்த நேரங்காலம் இந்த கட்டாயத்தில் இருக்கிறதால் நீ எதிர்பார்த்த இந்த காரியத்தை இந்த மாதிரி பணத்தை நீ ஆயத்தப்பட்டிருந்தா கத்தை செய்து முடிப்பார். இது முடியும் உன்னால, ஆனால் நீ பயப்படுற. பயம் இல்லாத சில காரியம் உலகத்துக்காக செலவழிக்காக உற்றார் உறவினுக்காக நீ செய்யப்பட்டதெல்லாம் பயம் இல்லாத செய்த. ஆனால் உனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்த நீ துவக்கனா கத்தை செய்து முடிப்பார். இது யார் இப்படி பண்ணா நகைத்தான் என்று சொன்னா, இது போல சொல்ற விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சிலர். ஆதி மனிதன் ஆபிரகாமே அந்த மாதிரி பண்ணுவார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் போது நகைத்தார்னு இருக்கும் பைபிள்ல. சில தீர்க்கதரிசனம் சொல்லும் போதெல்லாம் நகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வயதானிக்கு 100 அவருக்கு, அவங்க மனைவிக்கு 99 வயது, நகைக்கிறார். இப்போ நகைத்த பிற்பாடு கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி அதை கேட்காதுன்னு தொடர்ந்து பேசி கொண்டே வருவார். அதான் கடவுள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் தாமதமாக இது நடக்குமோ நடக்காதான் நான் நினைக்க முன்பே அதை முடிச்சு என்கிட்ட நேரடி ஞாபகப்படுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உனக்கு விசுவாசித்தால் உனக்கும் வாழ்க்கையில் செய்வார். அப்போ அதே வார்த்தைகள் ஆதியாகமம் புத்தகத்தை படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். 17ஆம் 21ஆம் வசனம் போது வருகின்ற வருஷத்துல உனக்கு ஒரு குமாரனை தருவேன்றார். எப்போ சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நகைக்கிறான். அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிச்சுன்னா வருகின்ற வருஷத்திலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று ஆபிரகாமோடு சொல்லிட்டு அவர் கடந்து பயணித்தார். அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் வராரு. மறுபடியும் அவர் அங்கே வரல, அவர் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நகைத்த மனுஷன்ல ரெண்டாவது சொன்ன வார்த்தை என்ன ஆச்சு? உள்ளம் போய் கிரியை செய்து. ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லி நகைக்கிறான், ரெண்டாவது வாட்டி சொல்றாரு, மறுபடியும் சந்திக்கிறாரு. உள்ள ஆபிரகாம சந்தித்து சொல்லிட்டு வரக்கூடிய வருஷத்துல உனக்கு ஒரு குமாரன் கொடுக்க போறேன், ஈசாக்கு தந்து பேரை சொல்லி கடந்து போறாரு. அப்போ மறுபடியும் அந்த வழியா போகும்போது ஈசாக்கு வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டிருக்கார். இது ஆபிரகாம் வாசல் படியில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசல் படியில் உட்காரு. இந்த அதிகாரம் 26 வருஷமா என் இதயத்தில் இருக்குது. இந்த அதிகாரம் மட்டும் ஆதியாகமம் 18:10 20 அப்போ பார்த்தா 26 வருஷம் ஆகுது. 26 வருஷமா என் இதயத்தில் இருக்குதுன்னா பார்த்துக்கணும். 2000 இந்த செய்தியை கேட்டேன். சாம் செல்லதுரை என்று சொல்லி ஒரு ஐயா இருக்காரு சென்னையிலேருந்து. இப்போ அங்கே எழுசா இருக்கிற ஜபகோபத்தின் வழியாக வந்துருக்கிறார். அவர் செய்தி ஒரு வருஷமா ஒரு செய்தி, இந்த ஒரு வசனமே இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷமா பேசியிருந்தார். நான் அதில் அந்த ஒரு வருஷம் மட்டும் போயிருக்கிறேன். இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பேச ஆரம்பிச்சவர் பல வசனம் அதுக்குள்ளேயே நான் இது மட்டும் கூர்ந்து இதயத்தில் இருக்கும். இப்போ அவங்க மகன்லாம் நல்லா செய்திகள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செய்தியை பார்க்குற எண்ணத்தில் இன்னும் கூட ஞாபகம் வரும். அதை படிக்கும்போது ஆதியாகமம் 18:10 படி அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்களுக்கு ரோட்டில் பார்க்குறாரு. ஆதியாகமம் 18:2 படி ஓடி போய் பணிந்து குனிந்து அழைக்கப்படுறாரு. காலுகளில் தண்ணி கூட நல்ல ஒரு ஆக கொடுத்து கன்றடிக்கிறாரு. எல்லாம் நிறைய பேர் இப்போ கன்று சாப்பிட மாட்டாங்க. இல்லைங்க நாங்கள் கன்றுலாம் சாப்பிட மாட்டோம். கொழுத்து கன்று நல்லா பாருங்க, வேதங்கள் நல்லா அறிந்தவர்கள் கொழுத்த கன்று நிறைய ஊழியக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. நான் கன்றுலாம் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு அப்போதுலேருந்து அப்படி ஆச்சு. ஊழியத்துக்குள்ளே வந்தால் எது கொடுத்தாலும் உனக்கு முன்பாக வச்சா சாப்பிடணும், கூழாக இருந்தாலும் குடிக்கணும். அது பெரிய ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்டாங்க. நான்லாம் பல இடங்களில் கிராமங்களில் கடந்து போகிறேன். மலைப்பகுதியெலாம் கூழ் தான் கிடைக்கும். எனக்கு ஆற்காட்டு குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலை ஊழியத்துக்கு கடந்து போனால் நல்லாயிருக்கும். 2 நாள் கூழ் கரைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு சொம்பில் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அப்படி குடிக்காது, அந்த பானையில் கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது உடம்பு அப்படி ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது எது தேவன் மத்திய சமூகத்தில் கொடுக்குறாங்க அதை வாங்கி என்ன பண்ண ஆபிரகாம் கொடுப்பதே அந்த கொழுத்து கன்று அடிச்சு அவன் சாப்பிட்டு போகும்போது சொல்லுவாங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் 18:10 அப்போ சொல்கிறார், நான் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் சொல்கிறாரு, வருக்குண்டிய வருஷத்தில் உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கும். இங்கே வரும்போது நான் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுத்துருக்கோம். ஒரு தீர்க்கதரிசனம் அடைக்கப்படுற வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக கேட்டோம்னா அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்குற உனக்கும் கத்த செய்வார். அப்படிதான் இருக்கும். ரோமர் படிச்சு பாருங்க 4:23 வசனத்தை. இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல உனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்றார். விசுவாசிக்கணும் இல்லையா, நம்பணும் இல்லையா? நம்ம தான் நம்ப மாட்டோமே. ஆபிரகாம் நம்பினா 100 வயதான நம்புறாரு. இங்கே யாரா நகைக்கிறான்னு தான் மனைவி நகைக்கிறாங்க. சாலா நகைக்கிறான். எனக்கு 99 வயசாவது, இப்போ போய் ஒரு குழந்தை பிறகு நான் மறுபடியும் ஒரு குமாரம் கொடுத்துருக்கேன்னா எப்படி நடக்கும் நகைக்கிறா. போனவர் திரும்பி வந்து கேட்கும்போது நான் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் கடந்து பயணித்தார் 14ஆம் வசனத்தில். அதுக்கப்புறம் தான் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கப்பட்ட விஷயத்தை தேவன் வெளிப்படுது. அதனால தான் பெரிய ஒரு பண்டிகை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? ஆண்டவர் அப்படி ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க,
ஆபிரகாமை பார்த்து இவன் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டது ஆண்டவர் தான். ஆதியாகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில். ஏன் அந்த வார்த்தை வந்ததுன்னா, ஒரு பஞ்சங்கால் வரும்போது தேசத்தை விட்டு தேசம் போவாங்க. எப்பவுமே இந்த ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் பார்த்தா அந்த அழகு ஷேப்பு அப்படி இருக்கும். அந்த ஷேப்பு அழகு இருக்கும் போது என்ன ஆச்சு தெரியல, அந்த பஞ்சத்தில் போனவங்களுக்கு சகோதரி என்று சொல்லிடுவார் ஆபிரகாம். அப்போ சகோதரி ஆச்சுன்னு சொல்லி அந்த நாட்டின் ராஜா ஆசைப்படுறான். அந்த இரவு அவனுக்கு தரிசனத்தை வெளிப்படுறாரு. ஆதியாக 20ஆம் அதிகாரத்தில் நீ படிச்சோம்னா 6ஆம் வசனம் சொல்லுவார். அவன் பார்த்தினா அவனை கொடுத்து ஒரு வெளிப்பாடாக சொல்லுவார், சொப்பந்த வெளிப்பாடு. நீ என்ன பண்ணாத, அவனுக்காக ஜெபிப்பான், அவன் ஒரு தீர்க்கதரிசின்றவர். கடவுளே சொல்லிவிடுப்பா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி தீர்க்கதரிசனம் உரையப்பட்ட இடங்களெல்லாம் போய் சிலர்லாம் பண்ணுற வேலைக்கு பாருங்க. சிலர் அழைப்பாக இருக்காது ஊழியத்துக்கு. அவர் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு போதகருக்கு முன்பாக பின்பாக போயிருப்பார். ஜனக்கூட்டங்கள் கொஞ்சம் பெருகி அவரை கொடுத்து ரொம்ப பேசுவாங்க. இந்த ஐயா நல்லா வராருங்க, பாஸ்டே வரலன்னா இந்த ஊழியக்காரர் தான் ஓடியாந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. இப்படி அழைக்கப்படுற அழைப்பின்படி சிலர் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னை சார்ந்து நிறைய பேர் எனக்கு தெரியும், பெண்கள் ஆண்கள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்கிறது. எனக்கு என்ன கோபம் தெரியுமா வரும், இவங்க பண்ணுற தீர்க்கதரிசனம் விடுதலை பெறணும். ஒருவன் பண்ணுகிற தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி விடுதலை வரணும். ஆனால் நீ என்ன பண்ணி விட்டுறீங்க, பயத்தை உண்டாக்கிட்டு போயினே இருக்கிறீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 2 கதை வந்துருக்கு. ஒரு பக்கம் ஆந்திராவில் நான் ஊழியத்தை கடந்து போயிருந்தேன். அங்கே போய் ஜெபம் பண்ணியிருந்து நல்லா அந்த பருவகால பெண், அழகான பெண்ணு, நல்ல ஒரு கணவர் பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கு. நீ ஆண்டவர் முழுமையாக நல்லா ஜெபம் பண்ணும்பா, நீ நல்லா இருப்போம்மா, பயத்தை நீக்கி போடு, பயப்படுற, நீ எதை கண்டா பயப்படுற அப்படின்னு சொல்லி அது பலவீனத்தை தான் சொல்லின்னு வரேன். யாரோ ஒருத்தர் வந்தார், ஜெபம் பண்ணார், குட்டி சைத்தான் ஏவிட்டு இருக்கிறாங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சுதான். குட்டி சைத்தான் கூட கிடையாது, ஏவல், ஏதோ ஒரு பிசாசு. அவர் தான் எதனா சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்களே. அப்போ அவங்க சொல்லி பயந்து நடுங்கி அவங்க என்ன பண்ணிச்சு, நல்ல வீட்டோடு இருந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. நல்லா வீட்டுக்கு போகிறாங்க. நிறைய பிள்ளைங்க ஏன் அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னா, அது பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுக்கு அங்கேயே பழக்கப்பட்ட பொண்ணு. கிணறு என்று புது திருமணம் வந்த பொண்ணுங்க டக்குன்னு வந்து இணையாது. அந்த சில பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படும், தாய் ஸ்தானத்திலே வாழ்ந்துருக்கிற பிள்ளைங்க. இந்த செய்தி அவருக்கு கூட போய் சேரும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போமே இருக்கு. ஆனால் மறுபடியும் சொல்கிறார் என்கிட்ட, அப்படி ஒன்றே இல்லை, எந்த போதகர்னா அவர் கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுற, அழைப்பு இல்லாமல் ஊழியன்ற பேரில் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ஒரு 4 பேர் நம்ம கூட வச்சுக்கொண்டு அவர் தீர்க்கதரிசியாக உரைப்படும்படியாக ஏற்படுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர். இப்படி நிறைய நடக்கும். அரசியல் மாதிரி பண்ணி நிற்பாங்க. அழைப்பு இருக்குதான்னு கேட்டால் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அழைப்பை பற்றி பேசுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காது, நல்லா தெரியும் உங்களுக்கு. யோவான் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை பற்றிங்கன்னா 5ஆம் வசனத்தில் 38 வருஷ காலமாக ஒருத்தன் வியாதிப்பட்டிருப்பான். அவன் 38 வருஷமாக வியாதிப்பட்டு இருந்த காலத்தில் ஆண்டவர் போய் சுகமாக்க விரும்புறியான்னு கேட்கும்போது அவன் பதில் கொடுப்பான். 6ஆம் வசனத்தில், இந்த தண்ணி கலங்கும் போது அநேகர் அவங்க கொண்டு வந்து அவங்க மொழிக்கு எடுத்து கடந்து போகிறான், என்னை கொண்டு போக ஒருவர் இல்லை. அவர் கேட்ட கேள்வி, சுகமாக விரும்புறியான்னு கேட்டார். நான் விரும்புகிறேன்னா முடிஞ்சு போச்சு. உன்னை சுகமாக ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு ஊழியக்காரர் வந்து நீ சுகமாக ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், நீ ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐயா அவர் வந்தாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ண, அவங்க நல்லா ஆகிட்டாங்க, இவங்க நல்லா ஆகிட்டாங்க தான் நிறைய கதை சொல்லுவான் நம்பாருங்க. அப்படி 38 வருஷமாக முடியாத ஒருவனை போய் சுகப்படுத்த விரும்புறியான்னு கேட்குறோம். அதை விட்டுட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவனை மற்றவங்களை கூட அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ விரும்புறியான்னு கேட்டு அவனை சுகப்படுத்தி அனுப்பிடுறாரு. நல்லா பாருங்கள், சுகப்படுத்தின அனுப்பின பிற்பாடு அவனை மறுபடியும் தேவாலயத்தில் சந்திப்பார். ஒரு அழைப்பு வாருங்க. அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான். அழைக்கப்பட்டவர்களாம் வந்து ஊழியக்காரர் கிடையாதுங்க. சுகப்படுத்தவங்களாம் ஊழியக்காரர் கிடையாது. தேவனால் மீட்கப்பட்டவங்களாம் ஊழியக்காரர் கிடையாது. மாமிஷமா தன் ஆவியை ஊற்றுறது உண்மைதான். யாராக தான் ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் உரைப்பட்ட சத்தம் வேறு ஒரு வீட்டுக்கு கடந்து போனேன். சென்னையில் இதுவும் திருவள்ளூர் மாவட்டம் நடந்த கதை. அங்கே சர்வம் போயிடுச்சான். நான் என்ன கேட்குறேன்னா, ஆதி மனிதன், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த சருபம் குடும்பத்தை கழிச்சு விட்டு போகுது. ஆகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது, ஆகாரத்தை சாப்பிட வச்சு ஆபிரகாம் குடும்பத்தை என்ன பண்ணிடுது, முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்போது அநேக விஷயத்தை பார்க்க ஆபிரகாம் குடும்பம் கிடையாது, அவர் ஆதி மனிதனுடைய குடும்பத்தை 2 ஆக்கி விட்டுது. ஒரு தோட்டத்தை பணமரித்தாங்க. அப்போ தேவனுடைய பார்த்தினா ஆபிரகாமனுடைய காரியத்துக்கும் நிறைய இருக்கும். ஆதி மனிதன் என்ன பண்ணுது, சர்வம் உள்ளே போகுது, குடும்பத்தை 2 ஆக்கிது. அவர் ஒருவர் குதிகாலில் மிதிப்பார் என்று சொல்வார். ஆண்டவரே சொல்லுவார் ஆதியாகமம் 3:15.
அதுதான் ரோமர்ல சொல்லுவார் இல்லையா, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் போது அவர் ஒருவர் குதிக்கல்ல மெதிப்பார்ன்றது இன்ஃபார்ட்டன் நடக்காங்க. அப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க ஊழியக்கார அனுப்புறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையா வாடுகிற ஊழியக்காருக்கு ஓடி ஊழியம் செய்கிற ஊழியங்களுக்கு எதுவும் உதவி செய்ய நாட்டுறது கிடையாது, நிறைய பேர் கிடையாது. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஊழியத்தில் அவங்க வளர்ச்சி கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி உயர்த்திக்கினே இருப்பார். அவங்கள விட்டுட்டு தனக்கு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஊழியக்கார ஆயத்த பண்ணி வச்சிருப்பான். ஏன் தெரியுமா, இந்த ஊழியக்காரர்கிட்ட அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைய இருந்து தூக்கி எடுத்து வளர்க்குறாரு இல்லையா, கஷ்டமான நெருக்கடியில் இந்த குழந்தைய தட்டி கொடுத்து அதை நடக்க வைக்கிறார் இல்லையா. நடக்க வைக்கும் போது அது ஓட ஆரம்பிக்கும் போது அது வாங்கினது போக ஆசைப்படுறதுலாம் கொடுத்துனே அதுக்கு வேண்டிய வழியெல்லாம் சொல்லி கொண்டு நடக்கும். ஆனால் இப்போ வர ஊழியக்காரங்க அவங்கள பார்க்கும்போது வாகனத்தில் பார்க்க அவர் ஒரு வாகனத்தை இவங்க ஒரு வாகனத்தை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க. இப்படி தான் நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சில வீட்டுங்களுக்கு போய் அழைப்பு இல்லாமல் ஜெபிப்பது, அழைப்பு சொல்லாமல் சொல்கிறது, அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கிறது, அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கின்னு அவங்களுக்கு மறுபடியும் அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் போய் தீர்க்கதரிசனம் உரையப்படுகிறது. அவங்க அந்த பயத்தோடு இருக்கிற பயம் ஒன்று அதிகரித்து நம்ம தானே சொன்னால் நமக்கு திருப்பி சொல்கிறோன்னு யோசிக்க மாட்டாங்க. நல்லா பாருங்கள், வேதத்தில் சிலர் தான் தேவன் அழைக்கப்பட்டார். சில பிசாசு ஓட்டுனா பலத்தினாலும் பலக்கரத்தினாலும் முடியாது, பசுத்த ஆவினால் தான் முடியும், உபவாசத்தினால் ஜெபத்தினால் முடியும். நீ ஜெபிக்கும் போது முடிந்து என்று சொன்னால் தேவன் உன் அழைக்கப்பட்டதில்லை, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அழைப்பு வர விண்ணப்பத்தை கேட்கப்படுறது. அப்ப எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் போட்டால் 127 நாட்டுக்கும் சொந்தக்காரியாக கர்த்தர் மாத்தினார். இந்த 127 நாட்டில் தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். அந்த வீடியோவில் இருக்கிற தமிழ்நாடு டச்சிங் இருக்குதுன்றது இந்த 27 நாட்டில் ஆரம்பம் எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது தமிழ்நாட்டை பற்றி ஒரு தமிழ்நாட்டை கொடுத்து ஒரு காரியத்தை வச்சிருப்பார். அப்போ சில விஷயங்களை கொடுத்து கூர்ந்து கவனிக்கிறது கிடையாதுங்க. அப்போ ஜெபரால் எப்படி அவர் தீர்க்கதரிசனம் உரையப்படுறா, இவனை கொண்டு அல்ல ஒரு பெண்ணை கொண்டு தான் செய்வாருங்க. அங்கே நியாயாதி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அது நிறைவேறும். அந்த எதிராளி அவனு சண்டை போடுற நேரத்தில் ஒரு பெண்ணை விட்டு கடந்துப்போ அவங்க நல்லா ஒலித்து வச்சு மறைத்து இருக்கும்போது அவன் ஆணி வச்சு அடிக்கிறான், அவன் இறந்து போகிறான். இங்கே சொன்னப்பட்ட வார்த்தை அங்கே நிறைவேற்ற முடிக்கிறார். ரூத்துன்னு ஒரு சகோதரி, நல்லா பாருங்க, சில விஷயங்கள்லாம் கடவுள் ரூத் தன் மாமியாருக்கு நல்ல நேசித்த மகள். தன் கணவர் 2 பேரும் மறித்த போது ஒருவர் முத்தம் குத்து ஓடி போறா தாயை வீட்டுக்கு, ஒருத்தர் மரண மாதிரி நான் உங்க கூடயே இருப்பேன்றா, நெகிழ்மையோடு கடந்து போவார். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரூத்து புத்தகத்தில் இருக்கும். அப்போ போவாஸ் என்ற ஒரு தேசத்துக்கு கடந்து போகும்போது அந்த தேசத்துக்குள்ள போவாசன் ஒரு மனிதன் கடந்து வந்து அவள் நேசிக்கிறாள். நல்லா பாருங்க, போவாஸ் அவளை நேசிக்கல. அது முறையாக நிறைய காரியத்தை சொல்ல முடியும். அப்போ நானல்ல அதுக்கு உரியவர், உங்களில் ஒருவன் உன் கணவருக்காக ரத்த சம்பந்தப்பட்ட இதே ஊர்ல இருக்கிறான், அவனை விசாரித்து அவனை முடியல என்று சொன்னால் அந்த பாதம் கழிச்சு கைட்டி என்ன கொடுத்தாள். இதை தான் ஒருத்தர் ஒரு மாசமா பேசினுக்கிற, செருப்பு போட்டுனது சரியா தப்பான்னு செய்தி கேட்டுக்கிறார். அவர் வேதத்தை படிக்காம ஜனங்கள் செய்தி மூலியமா கேட்டுக்கிறார். ரூத்து புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை படிச்சாருன்னா அவருக்கு தெளிவாயிடுவார். அப்போ சில விஷயங்கள் தேவன் அழைக்கிற அழைப்பின்படி நம்ம இருக்கிறோமா? இல்லை. தீர்க்க தரிசனம் என்று அநேக பெண்கள் தீர்க்க தரிசனம். நான் சொன்னேன், இந்த பட்டாளம்ல ஒரு அம்மா கூட நான் ஒரு டைம் சொன்னேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயா பெண்கள் அழைப்பில் நீங்கள் சொல்றீங்க, இல்லைன்றது நான் காட்டுவேன் இல்லையா. கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை படிச்சா தெரிஞ்சிடும், 34ஆம் வசனத்தில் இருக்கு நினைக்கிறேன், பெண்கள் பேச சபையில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டின் வழியாக வரைக்கும் சொல்லிட்டு இருக்குது. தீர்க்க உரையப்பட்டா சபையில் பேசினாங்களாம் கிடையாது. எஸ்தர் ராஜாத்தி 127 நாட்டுக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் சபையில் பேசல, வீட்டுக்குள்ள உபவாசம் போட்டான். ஜெபரால் தன் கணவர் இருந்து தீர்க்க தரிசனம் அவங்க பேச்சு மரத்தின் கீழே இருந்து சொன்ன தீர்க்க தரிசனம் உரையப்பட்டது. இதெல்லாம் பாருங்க, நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும் அந்த வசந்த பாவம். அப்போ சிலர் அழைக்கப்படுறாங்க இல்லையா, சிலர்லாம் எஸ்தர் அவங்க வீட்டில் அந்த எஸ்தர் புத்தகத்தை படிச்சும்போது அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தோன்னா பெண்களை இல்லை அழைக்கப்பட்டேன், மாமிசமான யாவும் ஊற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டது உண்மை. யோவேல் 2:28 சொல்லப்பட்டது உண்மை. ஆனால் சபை கூடுதல் இருக்காருன்னு கேட்டால் நீங்க சபையில் பார்த்தா செல்போன் எடுத்தா நிறைய பெண்கள் தான் பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் சில பசங்க பிள்ளைங்க பேசுவது ஒரு சிலர் நல்லா இருக்கும், சிலர்லாம் ஏன் பேசுறாங்கன்னே தெரியாது. அப்படி அழைக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீ கணவனிடத்தை விசாரிக்க, சபையை பற்றி இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுறது இருக்கும். 14ஆம் அதிகாரத்தை படிச்சோன்னா அழகா இருக்கும் 34ஆம் வசனத்தில். அடுத்து 35 இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ். அப்போ பெண்கள் பேசக்கூடாது. இப்போ எல்லா இடங்கள்லையும் எஸ்தர் காலத்தில் என்ன நடந்துறீங்களா,
எஸ்தருக்கு முன்னாடியே அவனுக்கு தன் மனைவியான முதல் மனைவி தேசத்தை தன் அறைக்குள்ளே தன் வாய்க்குள்ள அடுக்கி வச்சிருந்தா, யாருக்கும் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் எஸ்தர் ராஜாத்தி மறுவாழ வந்து சேர்ந்தா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேசுவதோ இல்லை சபை கொடுந்து சபை போதகர் பேசுறதோ இல்லையா அவங்க மனைவி பேசி கொண்டிருப்பாங்க. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இது கடைசி காலம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் இன்னைக்கு நல்லா வேதம் படிக்கிறாங்க, வேதத்தை நேசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணு கடவுளோட கேட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த செய்தி கூட எடுக்கும்போது 10 வாட்டி யோசிக்கும்படி கத்திர வைக்கிறார். அதனால கத்திர என்ன சொல்கிறாருன்னு படிப்பாரு. இந்த மாசத்துல கடவுள் என்னோட பேசுறாரு. இது கத்திர உண்டு பண்ண நாட்கள், மகிழ்ந்து கழிப்பது. அப்போ ஒரு சகோதரி கூப்பிட்டு சொல்றாம உன்னை கொடுத்து இப்படி வெளிப்பாடு இருக்குது, இனிமேலாவது நீ என்ன பண்றேன், இதுக்காக நீ ஏற்பாடு பண்ணி கத்திர முடிப்பாரு. இன்னொரு சகோதரி சொல்றாரு, ஒரு பாஸ்ட் போய் ஜெபம் பண்ணாதான் பாம்பு வந்துச்சு, ஒரு இடத்துல குட்டி சைத்தான் வந்தது, இந்த இடத்துல பாம்பு வந்தது, இதெல்லாம் வந்தது சொல்ல வந்துக்கிறாரு. விரட்டடிக்க ஆண்டவர் அமைச்சிருக்காரா? லூக்காவை 8ஆம் அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க. ஒருத்தர் அனுபவப்படும் போது இலவசமாக லூக்கா பார்த்தா மத்திய புத்தக 10ஆம் அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க. அநேக பிசாசு ஓட்டக்கூடிய வல்லமை அதிகாரத்தை கத்த நம்ம கொடுக்குறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க. ஒரு பெண்கள்லாம் அனுப்புவார் ஆண்டவர், பல ஊழியக்காரன் அனுப்புவார். இவங்கெல்லாம் போன இடத்துல அற்புதம் அடையாளம் நடக்குது. பேதுரு போய் ஜெபிக்கிறான், மரித்தவன் எழுந்து வராங்க. அப்போ நம்ம கிட்ட இல்லை அந்த அதிகாரமான கிருபை நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்னு முதல்ல நீங்க முழங்காடுபட்டு தீர்மானம் பண்ணுங்க. எங்களை அழைத்தாருன்னு போவாதீங்க. எங்க குடும்பத்தில் பிரச்சனை வராது, ஏன் பாடு வராது. சிலர்லாம் தீர்க்கதரிசனம் பயங்கரம் உரையப்படும். ஆனால் அவங்க பேக்ரவுண்டை போய் பார்த்தோம்னா அவங்க வீட்லேயே சுவிசேஷம் போயிருக்காரு. நிறையா அழைக்கப்பட்ட அழைப்பில் பல பிரச்சனை சந்தித்து கொண்டு ஊழியத்துக்கு வரணும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைங்களை கூட படிக்க வைக்காத அவசரப்படுறாங்க. குடும்பத்தில் பல பலவீனம் தாக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவன் அழைக்கப்பட்டிருந்தால் அனைத்து ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை போய் உங்கள் ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். உங்களுக்கு ஊழியம் செய்ய இருந்தால் மருத்துவமனை ஊழியத்தை போய் பாருங்க, தெரு பசங்கத்தை கலந்து கொள்ளுங்க. எப்படி போய் செய்யுங்க. நானும் பிரசங்கி, நானும் தீர்க்கதரிசின்னு சொல்லி உரையப்படுகிற வார்த்தைகளை மாற்றி உரையப்பட்டு மனக்குழப்பத்தை உண்டாக்காதீங்க. கர்த்தர் நாம மகிமை பண்ணனா அவைகளை விட்டு முதல்ல வெளியே வாங்க. தேசத்துக்காக, தன் மக்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் சபைக்காக ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு அமாவாசை, உங்ககிட்ட இந்த செய்தி வந்து சேரும் போது அமாவாசை இன்னைக்கு நைட்டு 2 மணி ஆகி போச்சு. இந்த அமாவாசை செய்தி வரும்போது காலையில் அமாவாசை கூட்டங்கள் எங்கே நடக்குதோ அங்கே நடக்கிறல்ல உங்கள் சபையில் நடத்துவாங்க. இல்லை நீங்கள் நடத்த வேணால் வேறு சபை அலைந்து தெரியாதபடி உங்கள் சபை போதகிட்ட சொல்லுங்கள், ஐயா ஒரு கூட்டம் நடத்தலாம் நம்மன்னு சொல்லி பாருங்க. அவரும் ஆயத்தமாவார். நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஆயத்தமான அந்த கூட்டம் பெருகும். உங்கள் நிமித்தமாகவும் உங்கள் தேசத்தில் பலர் பெருகுவாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியர் பண்ணி விசுவாசிக்கிறேன். அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு செய்தி வரல மாதிரிக்குது. நம்பர் என்னை செல்ல விட்டு போயிடுச்சு. உங்கள் ஒருவருக்கு செய்தி வரலனால் நீங்கள் என்னோட செய்திகளை அனுப்புனீங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் கேட்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரும், உங்களுக்கு வரல, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலர். அப்படி தான் ஒரு திருவள்ளூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்பா என் தம்பிக்கு வரவே இல்லையா செய்தின்னு பார்த்தா அந்த நம்பர் அமைச்சுனாங்க. பார்த்தா அது இல்லை. அது என்ன சும்மா இல்லை, செல்லுன்னு வண்டி என்ன பண்ணிச்சு போயிடுச்சுங்க. எங்கள் பேத்திருக்குல்ல தூக்கி போட்டு ஒடிச்சிது செல்லை. என்ன பண்ணுறது, நான் அதை அப்படி தூக்குறேன், அது விசிறி போட்டுருது. அதனால் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு புதிய செல்லு கொடுக்கணும். இல்லை இந்த பழைய செல்லை கர்த்தர் புதிதாக்கி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த செய்தி உள்ள போகும்போது விரோதமான ஆவிகள் எல்லாம் அப்பா விலைக்கு ஓடட்டும், நாம் முக்கியப்படட்டும். பெரிய பிதா. ஆமாம் ஆமாம்.